ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செப்டம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து ஃபுல்லாவே பார்க்க போறோம். சரிங்களா? செப்டம்பர் மந்த் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜூலை, ஆகஸ்ட்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம கம்பைன் பண்ணியும் போட்டிருப்போம், தனியாகவும் போட்டிருப்போம். ஸோ மறக்காம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ செப்டம்பர் மந்த்துக்கான சிஏ வந்து ஃபுல்லாவே நம்ம பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கனிஷ்யா லாஜிக்ஸ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணா யாராச்சும் கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எலைட் பாஸ் வாங்கினீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான டாப் டு பாட்டம், அதாவது நம்ம ஸ்கிராச்ல இருந்து எண்டு வரைக்கும், அதாவது ப்ரிலிம்ஸ் டு மெயின்ஸ் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கண்டென்ட்டுமே உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் பார்த்தோம்னா ஆப்டியூட், இங்கிலீஷ், ரீசனிங், எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து கவரேஜஸ் ஆகும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கூப்பனுமே இருக்கு. ஸோ கூப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா CA15 அப்படின்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு இன்னுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிரைஸ் ரிடக்ஷன் இருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தோம்னா மந்த்லி மேக்சின், மந்த்லி பூஸ்டர்ஸ்மே அவைலபிளா இருக்கு. ஸோ மறக்காம கரண்ட் அஃபேர்ஸ் அவைல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களும் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து டே டு டே ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கும்போது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மெயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு கொஷினுமே வந்து வரக்கூடிய மார்க் எல்லாமே உங்களுக்கு அதிகமான ஸ்கோர் பர்சன்டேஜ் எடுத்து கொடுக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க கொஷினுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which fintech company was fined rupees 21 lakh by RBI for PPI ரெகுலேஷன் நான் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து 21 லேக் வந்து பெனால்ட்டி வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ஃபின்டெக் கம்பெனிக்கு மேலே. ஓகேங்களா? யாருன்னா ஆர்பிஐ பண்ணியிருக்காங்க. அந்த ஃபின்டெக் கம்பெனி என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஃபோன்பே மேலே தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 21 லேக் வந்து பெனால்ட்டி ஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபார் பிபிஐ ரெகுலேஷன் நான் கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ ரீசன்னால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which NBFC was fined 2.7 lakh by RBI வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க ஃபார் நாட் கம்ப்ளைங் வித் இன்டர்னல் ombudsman நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாதனால ஃபைன் போட்டிருக்காங்க ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் மேல. ஓகேங்களா? ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.7 lakh. அந்த என்பிஎஃப்சி பேங்க் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முத்தூட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், முத்தூட் ஃபின்கார்ப் மேல தான் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஃபைன் பார்த்தீங்கன்னா 2.7 lakh. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, SEBI raised the minimum net worth of custodian from rupees 50 crore to எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டோடியன் அமௌண்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க செபியில் பார்த்தோம். 70 crore, 75, 80, 60, 90 crore, எவ்வளவு? ப்ரீவியஸா 50, பட் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா 75 crore வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 50லேருந்து 75. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, The Asian Development Bank, ADB பேங்க் பார்த்தோம், அப்ரூவ்ட் a loan of USD எவ்வளோ டாலர் பார்த்தீங்கன்னா 125 million வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பர்பஸ்னா ஃபார் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு. எந்த ஸ்டேட்டுக்கு வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க? அசாம், பீகார், ஒடிஷா, வெஸ்ட் பெங்காலா, இல்லை திரிபுராவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அசாம் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. ஓகே, ஏஷியன் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 million வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அர்பன் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, பஞ்சாப் நேஷனல் பேங்க் சைன்ட் அன் MOU வித் விச் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ். நேம்லே இருக்கு ரைசிங் ராஜஸ்தான். ஓகேங்களா? ஸோ எந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான். இந்த இனிஷியேட்டிவோட நேம்லே தெரியும் ரைசிங் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தானும் பிளஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் சேர்ந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, World Bank approved USD $212.64 million loan for Shore project. இந்த ப்ராஜெக்ட், ஓகே, ஷோர் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அதுக்கான அலோகேஷன் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா 212.64 million வந்து லோன் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? எந்த ஸ்டேட்ல வந்து இது பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா 2 ஸ்டேட்டு, தமிழ்நாடும் பிளஸ் வந்து கர்நாடகா, 2 ஸ்டேட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஷோர் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஏடிபி சைன்ட் USD $126.4 million லோன் ஃபார் சஸ்டைனபிள் டூரிசம் இன் விச் ஸ்டேட்? எந்த ஸ்டேட்ல வந்து சஸ்டைனபிள் டூரிசம் பர்பஸ்க்கோசரம் வந்து USD எவ்வளோ பார்த்தீங்கன்னா 126.4 million வந்து லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்ல? உத்தரகாண்டா, இமாச்சல் பிரதேஷா, சிக்கிம், மணிப்பூர், இல்லை மேகாலயா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட்ல தான் வந்து இதுக்கான அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் சைட்ல இருந்து எவ்வளோனா 126.4 million லோன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஃபார் சஸ்டைனபிள் டூரிசம்க்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which public sector unit signed an MOU with Punjab National Bank to strengthen IT infrastructure வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் பப்ளிக் செக்டர் யூனிட்டோட ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ அது யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகம்யூனிகேஷன் கன்சல்ட் TCILA, பாரத் VEL பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், கெய்லா இல்ல ஏர் இந்தியாவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டெலிகம்யூனிகேஷன் கன்சல்டன்ஸ் இந்தியா லிமிடெட், அதாவது TCIL சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்களும் பிளஸ் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கும் சேர்ந்து தான் வந்து ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வலுப்படுத்துறதுக்கு ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பேடிஎம் மணி பார்ட்னர் வித் ஜியோ பிளாக் ராக் டு லான்ச் விச் ஃபண்ட் கேட்டகரி? எந்த ஃபண்ட் கேட்டகரிக்கோசரம் இந்த பேடிஎம் மணியும் பிளஸ் வந்து ஜியோ பிளாக் ராக் அப்படின்னு கூடிய ரெண்டுமே வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்டை வந்து லான்ச் பண்றதுக்கு தான் வந்து இந்த ஃபண்ட் கேட்டகரி வந்து பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. பேடிஎம் மணியும் பிளஸ் வந்து ஜியோ பிளாக் ராக் அப்படின்னக்கூடிய ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபார் சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் ஈக்விட்டி ஃபண்டுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா BOI, ஓகேங்களா, பேங்க் ஆஃப் இந்தியா பார்ட்னர் வித் விச் கம்பெனி டு லான்ச் BOI ட்ரேட் ஈஸி டிஜிட்டல் கிரெடிட் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம். எந்த கம்பெனி அதனுடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா கேஷ் இன்வாய்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி தான். ஓகேங்களா, அதனுடைய இனிஷியேட்டிவ் பிளாட்ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா BOI ட்ரேட் ஈஸி அப்படின்னு கூடிய ஒரு டிஜிட்டலான ஒரு கிரெடிட் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா லான்ச் விச் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் MSMEs, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கோசரம் வந்து லான்ச் பண்ண ஒரு லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து BOB வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா BOB டிஜி உதயம் அப்படின்னு கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, யாருன்னா சாரி BOB அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா, அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு டிஜிட்டலுக்கான லெண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் MSMEக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் லான்ச் விச் ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் செப்டம்பர் 1 டு செப்டம்பர் 5 வரையும் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன வீக்கா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தோம்னா ஸ்பாஷ் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வீக்கா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The UPI UPU integration project was launched by which union minister வந்து லான்ச் பண்ணாரு? இந்த UPIயும் பிளஸ் வந்து UPU அப்படின்னு கூடிய ஒரு சேரக்கூடிய ஒரு இன்டகிரேஷன் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஜோதிராதித்யா சிந்தியா அப்படின்றவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா Bank of Baroda introduced which tailored saving account for Indian citizens moving abroad? Indian citizens வந்து abroad மூவ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா BOB அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாப் அஸ்பைர் அப்படின்னு கூடிய ஒரு நேம் தான் வந்து BOB, அதாவது பேங்க் ஆஃப் பரோடா அஸ்பைர் NRE சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா NABARD is set to launch which digital credit infrastructure for regional rural bank? NABARD வந்து புதுசா வந்து ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா. ஓகேங்களா, ஸோ அதனுடைய லான்ச் பண்ணதுக்கான யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா CDCI, அதாவது சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அதாவது CDCIன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கிரெடிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா IRDA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி பார்த்தோம்னா அன்வில் த வெப்சைட்ஸ் ஃபார் விச் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு வெப்சைட் வந்து அன்வில் பண்ணியிருக்காங்க IRDA. ஸோ அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா BSIF, அதாவது பீம சுகம் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு கூடிய ஒன்று தான் வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இன்சூரன்ஸ் பர்பஸ்க்கோசரம் வந்து லான்ச் பண்ண வெப்சைட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச் e-rupee P2P பப்ளிக் டு பப்ளிக். ஓகேங்களா, ஸோ டிஜிட்டல் கிஃப்டிங் ஃபீச்சர்ஸ் ஆன் UPI ஆப் பாப் பே. ஓகேங்களா, ஸோ எந்த பேங்க் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க e-rupee அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஓகேங்களா, BOB. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபார்ம்ட் a joint venture with which company to establish Alliance Jio Reinsurance Limited வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அலையன்ஸ் யூரோப் டிவி அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி. ஓகேங்களா, இவங்களோட ஜியோ சேர்ந்து தான் வந்து நியூ வெஞ்சர் அலையன்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு இதுதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which mutual fund launched India's first equity long short
ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் எஸ்ஐஎஃப் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் எஸ்டிமேட்டட் ரியல் ஜிடிபி growth rate in Q1 financial year 26 according to National Statistical Officer படி NSO படி ஓகேங்களா. அவங்க ரிலீஸ் பண்ண ரியல் ஜிடிபி growth வந்து Q1க்கான இந்தியாவோட எஸ்டிமேஷன் எவ்வளவு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 7.80 ஓகேங்களா. 7.80. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் இந்தியாஸ் ஜிடிபி growth forecast by Fitch ரேட்டிங்னால வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண இந்தியாவோட ஜிடிபி growth ரேட் எவ்வளவு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 6.90 ஓகேங்களா. ஸோ போன வாட்டியுமே மெயின்ஸ் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸுமே வந்து ஒவ்வொரு ஃபோர்காஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட ஜிடிபி growth ரேட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிட்ச் பண்ணி இருக்கக்கூடிய growth ரேட் பார்த்தோம் அப்படின்னா 6.90 25 to 26 ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which credit rating agency raised India's GDP forecast to 6.5% financial year 2025 to 26? எந்த கிரெடிட் ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க 6.5% பார்த்தோம் அப்படின்னா ஐசிஆர்ஏ லிமிடெட். அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ண இந்தியாவோட ஜிடிபி growth ரேட் பார்த்தோம்னா 6.5%. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா according to OECD September 2025 interim report படி what is the India's GDP growth forecast financial year 25 to 26 ஓகேங்களா. OECD படி ஓகேங்களா எவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 6.70% இந்தியாவோட ஃபோர்காஸ்ட் ஜிடிபி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் signed an MOU with which company for location and IoT solution பர்பஸ் கோசரம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி கூட. ஸோ அந்த கம்பெனி என்ன கம்பெனி? மேப்ஸ், டெக் மகேந்திரா, விப்ரோவா, மேப் மை இந்தியாவா, இல்லை டிசிஎஸ்? அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மேப் மை இந்தியா அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனி கூட தான் வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஃபார் லொக்கேஷனுக்கும் இன்னொன்று வந்து IoT சொல்யூஷனுக்கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Andhra Pradesh government signed an MOU with which foundation to set up India's first AI Center of Excellence வந்து செட்டப் பண்றதுக்கு ஓகேங்களா. ஸோ ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்ல தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எந்த MOU எந்த ஃபவுண்டேஷன் கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டெக் பாரத் ஃபவுண்டேஷனோட சேர்ந்து தான் வந்து பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஆந்திர பிரதேஷும் பிளஸ் வந்து டெக் பாரத் ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சென்டர் ஏயோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் COEன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா BHEL signed a 10-year MOU with which company for hydrogen fuel cell trains purpose கோசரம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க BHEL ஓகேங்களா. ஸோ எந்த கம்பெனி கூட வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஹாரிசன் ஃபியூல் செல் டெக்னாலஜிஸோட சேர்ந்து தான் வந்து 10 year வந்து MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹைட்ரஜன் ஃபியூல் செல் ட்ரெயின்ஸ் பர்பஸ் கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா NTPC Green Energy Limited signed an MOU with which port? எந்த போர்ட் கூட அத்தாரிட்டி டு செட் அப் கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் பர்பஸ்க்கு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. NTPC கிரீன் எனர்ஜி கூட சேர்ந்து எந்த போர்ட் பார்த்தோம் அப்படின்னா VOC போர்ட் ஓகேங்களா. விஓ சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி அவங்களோட VOC போர்ட்டோட தான் சேர்ந்து தான் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் செட்டப் பண்றதுக்கான ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Kongsberg Maritime partnered with which country to provide India's first electric tug at தீன்தயாள் போர்ட்ல வந்து பண்ண போறாங்க ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து எந்த கம்பெனியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. காங்ஸ்பர்க் மேரிடைமோட எந்த கம்பெனியோட பார்ட்னர் பண்ணி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டக்கை வந்து தீன்தயாள் போர்ட்ல வந்து லான்ச் பண்றாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மாண்டோவி ட்ரை டாக்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டக்கை வந்து தீன்தயாள் போர்ட்ல வந்து லான்ச் பண்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா IDX and DIO signed an MOU with ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டோட டு ப்ரொமோட் டிஃபென்ஸ் இனோவேஷனை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்டோட MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பப்ளிக் செக்டார் யூனிட் எது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா EDCAL இந்தியா லிமிட்டடோட தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் டிஃபென்ஸ் இனோவேஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு பர்பஸ் கோசரம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா சைன்ட் அன் MOU ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் விச் ஃபெசிலிட்டி இன் மன்னார் ஸ்ரீலங்கால வந்து லான்ச் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ என்ன பர்பஸ்க்கு என்ன ஃபெசிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா நியூ போலீஸ் ஸ்டேஷனா, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டா, ரயில்வே ஸ்டேஷன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா, ஃபயர் ஸ்டேஷனா? ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட்டை வந்து செட்டப் பண்றதுக்கு தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which IT company
signed a partner with French CEA to promote physical AI powered solution வந்து ப்ரோமோட் பண்ற விதமா ஓகேங்களா. ஸோ எந்த ஐடி கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, அசியல் டெக்கா இல்லை டெக் மகேந்திராவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸோட தான் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் பிளஸ் வந்து ஃப்ரெஞ்ச் சிஇ அப்படின்னு கூடிய ஒரு கம்பெனியோட சேர்ந்து தான் வந்து பிளஸ் என்ன ப்ரொமோட்னா பிசிக்கல் ஏஐ பவர் சொல்யூஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பயோ பிரைம் அக்ரி சொல்யூஷன்ஸ் பார்ட்னர்ட் வித் விச் குளோபல் கம்பெனி டு லான்ச் சாயில் அண்ட் கிராப் ஹெல்த் சொல்யூஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஓகேங்களா. சாயிலும் பிளஸ் வந்து கிராப் ஹெல்த் சொல்யூஷனை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பயோ பிரைம் அக்ரி சொல்யூஷன் வந்து ஒரு குளோபல் கம்பெனியோட வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் கெமிக்கல் லிமிடெட் ஐசிஎல் அவங்களோட தான் வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அவங்களோட பார்ட்னர் பண்ணி தான் சாயில் அண்ட் கிராப் ஹெல்த் சொல்யூஷனை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா NIFT partner signed an MOU with which retail company to empower rural women SHG under ஜீவிகா இனிஷியேட்டிவ் கீழே ஓகேங்களா. ஸோ அதனுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ABFRL சொல்றாங்க ஓகேங்களா. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் லிமிடெட் ஓகேங்களா. அவங்களோட தான் வந்து MOU பண்றாங்க NIFT பார்ட்னரோட சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மலபார் குரூப் சைன்ட் CSR MOU வித் விச் ஆர்கனைசேஷன் ஃபார் நர்ச்சரிங் பிகினிங் வந்து பர்பஸ் கோசரம் ஓகேங்களா. யுனிசெஃபா, WHO இந்தியாவா, ரெட் கிராஸா, ஹகாகான் ஃபவுண்டேஷன், இந்தியா ரெட் கிராஸ் சொசைட்டியா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா WHO இந்தியாவோட சேர்ந்தா மலபார் குரூப் சைன் அண்ட் CSR MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க வித் யார் கூடனா WHO இந்தியா கூட ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷாஸ் கிராட்டியா டெக்னாலஜி சைன்ட் அண்ட் கான்ட்ராக்ட் வித் விச் ஆர்கனைசேஷன் ஃபார் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ ஒடிஷாவோட கிராட்டியா டெக்னாலஜியோட சேர்ந்து எந்த ஆர்கனைசேஷன் கம்பைன் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி ஓகேங்களா. இந்தியன் நேவி சேர்ந்து தான் வந்து இந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கான கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Ministry of Defense and Ministry of Culture signed an MOU with which maritime heritage projects? எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து Ministry of Defenseம் கல்ச்சரும் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா INSV கௌதின்யா அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ஓகேங்களா. ஒரு மேரிடைம் ஹெரிட்டேஜ் ப்ராஜெக்ட் கோசரம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் வந்து ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Government of Andhra Pradesh and Visakhapatnam Port Authority signed an MOU for which project? எந்த ப்ராஜெக்ட் கோசரம் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டும் பிளஸ் வந்து விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டியும் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர் அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்டுக்கு தான் வந்து இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் மெகா ஷிப் பில்டிங் கிளஸ்டர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மசாகன் டாக் ஷிப் பில்டர் signed an MOU with guidance தமிழ்நாடு ஃபார் வாட் பர்பஸ்? எந்த பர்பஸுக்கோசரம் மெசகன் டாக் ஷிப் பில்டர் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நியூ கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட் அவங்க செட் பண்ணக்கூடிய ஒரு பர்பஸ்க்கோசரம் தான் வந்து இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் கூட ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா third edition of which literature festivals was held in Patna in September 2025? தேர்ட் எடிஷன் எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா தேர்ட் எடிஷன் ஓகேங்களா. ஸோ இந்த லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் வந்து பாட்னால கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் என்ன, எந்த லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் நேம் பார்த்தோம் அப்படின்னா உன்மேஷா இன்டர்நேஷனல் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டர் ஜார்ஜ் குரியன் ஓகேங்களா லான்ச்டு மேட்சியா சக்தி ப்ராஜெக்ட் பெனிஃபிஷிட்டிங் விச் கம்யூனிட்டி? எந்த கம்யூனிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனாரிட்டி ஃபிஷர்மேன் அவங்கள வந்து சப்போர்ட் பண்ற விதமா இந்த ப்ராஜெக்ட் லான்ச் வந்து இருக்கு. மேட்சியா சக்தி அப்படின்னு கூடிய ஒரு ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் லான்ச்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI பவர் டிரான்ஸ்லேட்டர் ஃபார் விச் லாங்குவேஜ்? எந்த லாங்குவேஜஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்றதும் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் வந்து ஒரு AI பவர் டிரான்ஸ்லேட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேம்ல இருக்கு யார் லான்ச் பண்ணாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தோம்னா ட்ரைபல் லாங்குவேஜஸ் வந்து ஒரு பவர் டிரான்ஸ்லேட்டர் AI பவர் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கோசரம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Prime Minister Narendra Modi ஓகேங்களா inaugurated the which Bihar based cooperative for rural women entrepreneur வந்து ப்ரோமோட் பண்ற விதமா லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கீம் அந்த பீகார் பேஸ்டு கோஆபரேட்டிவ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா BRJNSSL ஓகேங்களா. என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் ராஜ்ய ஜீவிக நிதி சஹாரி
சன் லிமிடெட் அப்படின்னு கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் ஃபார் ரூரல் உமன் என்டர்பிரினர்ஷிப் கோசரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பீகார்ல. ஓகேங்களா. இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸ்கீம்ஸ் மற்றது எல்லாமே. ஏன்னா அதோட இண்டிவிஜுவல் வேர்டை வந்து கொடுத்து அதுக்கான எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்பேடா ஏபிஇடிஏ லான்ச் விச் இனிஷியேட்டிவ் டு ப்ரொமோட் அக்ரி ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா. ஓகேங்களா. ஸோ யார் அந்த அப்பேடான்றது லான்ச் எந்த இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் இந்த பாரதி அப்படின்றதுக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பாரத் ஹப் ஃபார் அக்ரிடெக் ரெசிலியன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் இன்குபேஷன் ஃபார் எக்ஸ்போர்ட் எனபிள்மெண்ட் அப்படின்றது தான் வந்து இதுக்கான எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. ஸோ யார் லான்ச் பண்ணதுன்னா அப்பேடா அப்படின்னுடைய ஒரு லான்ச் வந்து அவங்க வந்து ஒரு நியூ இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு ப்ரொமோட் அக்ரி ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் MOHUA இனிஷியேட்டிவ் லான்ச் டு என்ஹான்ஸ் PMAY அர்பன் 2.0 இம்ப்ளிமெண்டேஷன் வந்து லான்ச் இனிஷியேட்டிவ் வந்து ப்ரொமோட் பண்றதுமோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. அதுக்கான தீமா ஒரு மெயின் மோட்டோவா என்ன கொடுத்துருக்காங்க, அதோட நேமா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிகர் 2025 அப்படின்னு ஒரு நேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டு என்ஹான்ஸ் PMAY அர்பன் 2.0 இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who flagged off Samudra Pradakshina, the world first tri-service all women சர்க்கம்நேவிகேஷன் வந்து நேவிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் இதை வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திர பிரதக்ஷிணா அப்படின்னு ஒரு நேம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை சர்வீஸ் ஆல் உமன் சர்க்கம் நேவிகேஷனுக்கு வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா. யார் இதை ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜ்நாத் சிங் தான் வந்து ஃபிளாக் ஆஃப் வந்து பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் லான்ச் விச் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் ஹிண்டன் ஏர்போர்ட் இன் 2025 வந்து ஹிண்டன் ஏர்போர்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா யாத்ரி சேவா திவாஸ் அப்படின்னு கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which ministry launched the GST grievance category on national consumer helpline. ஓகேங்களா. எந்த மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நியூவா ஜிஎஸ்டிக்கான கிரிவியன்ஸ் கேட்டகரி வந்து பண்றதுக்கு. ஓகேங்களா. எங்கன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப்லைன்ல. ஓகேங்களா. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐசிஏஆர் லான்ச் த பிரேசில் இந்தியா கிராஸ் இன்குபேஷன் ப்ரோக்ராம் மெய்ட்ரி இன் விச் சிட்டி, எந்த சிட்டில வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐசிஏஆரும் பிளஸ் வந்து லான்ச் த பிரேசிலும் இந்தியாவும் கிராஸ் இன்குபேஷன் ப்ரோக்ராம் நேம் பார்த்தோம் அப்படின்னா மெய்ட்ரி அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகேங்களா. எங்கன்னா நியூ டெல்லியில தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டர் வீரேந்திர குமார் கத்திக் லான்ச் விச் டூ இனிஷியேட்டிவ் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் கீழே வந்து 2 இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க புதுசா. ஓகேங்களா. ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வீரேந்திர குமார் கத்திக் அப்படின்றவரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா விருதா மித்ரா டூல் கிட் அண்ட் ஸ்ரீ ஷிங்கலா டாக் சீரியஸ் சொல்லிட்டு 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 2 இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் கீழே. ஓகேங்களா. யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வீரேந்திர குமார் கத்திக் அப்படின்றவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் இனாகிரேட்டட் விச் கார்பரேஷன் அட்வான்ஸ்டு லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சர் பிளான்ட். ஓகேங்களா. எந்த கார்பரேஷனோட சேர்ந்து பார்த்தோம் இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா டிடிகே கார்பரேஷனோட சேர்ந்து தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் யூனியன் மினிஸ்டர் இனாகிரேட்டட் த ஃபர்ஸ்ட் ஆனுவல் கிரீன் ஹைட்ரஜன் அண்ட் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ்டு. எவ்வளவு பார்த்தோம்னா 100 crore ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யார் வந்து இந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது, யார் ஃபர்ஸ்ட் நடந்த இந்த ஆனுவல் கிரீன் ஹைட்ரஜன் R&D கான்ஃபரன்ஸ் வந்து யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரகலாத் ஜோஷி அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அப்பேடா ஓபன்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரீஜனல் ஆஃபீஸ் இன் விச் சிட்டி, எந்த சிட்டில வந்து இந்த அப்பேடா அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனோட ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் வந்து RO ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எந்த சிட்டில ராஞ்சி, பாட்னா, போபாலா, ராய்புரா இல்லை டேராடூனா எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாட்னால தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் RO ஆஃபீஸ், அதாவது ரீஜனல் ஆஃபீஸ்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who inaugurated the India's first AI powered pilgrim integrated command control center ICCCA ன்னு சொல்லுவாங்க அட் எங்கன்னா திருமலா டெம்பிள். ஓகேங்களா, யார் இனாகிரேட் பண்ணியிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா என் சந்திரபாபு நாயுடு அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, ஐசிசிசி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன் ஜர்சுடா ஒடிஷால பிஎம் மோடி இனாகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வித் மோர் தென் வாட் அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் வந்து இதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 50,000 crore, 55 60,000 65,000 இல்ல 70,000. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 60,000 crore வந்து இதுக்கு இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஒடிஷால. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி கம்ப்ளீட்டட் மெக்கானிக்கல் ஒர்க் ஃபார் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்டு பயோ ரிஃபினரி எங்கன்னா அசாம்ல. ஓகேங்களா, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பேம்பு பேஸ்டு பயோ ரிஃபினரி எங்கன்னா அசாம்ல. ஓகேங்களா, எந்த கம்பெனி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த மெக்கானிக்கல் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னா என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் EIL. ஓகேங்களா, என்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் தான் வந்து இந்த மெக்கானிக்கல் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who presided over the 51st foundation day of CPCB in New Delhi. யார் வந்து பிரசிடென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பூபேந்தர் யாதவ் அவர் தான் வந்து பிரசிட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேனா 51st ஃபவுண்டேஷன் டே CPCB. ஓகேங்களா, எங்கன்னா நியூ டெல்லியில. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Government of Odisha partnered with which company for integrated financial management system 3.0 ஒரு பார்ட்னர் வந்து கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷா வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனி கூட. ஓகேங்களா, அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா TCS. ஓகேங்களா, TCS-ஓட சேர்ந்து தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 3.0 அதாவது வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்றது, அதில் இருக்கக்கூடிய அப்கிரேட் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தான் வந்து TCS-ஓட கம்பைன் பார்ட்னர் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் ஒடிஷா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which IIT launched Innovation TN, a state level startup and innovation dashboard வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த IIT வந்து சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா IIT மெட்ராஸ். ஓகேங்களா, இன்னோவேஷன் TN அப்படின்னு தமிழ்நாடு. ஓகேங்களா, ஸோ அவங்க தான் வந்து ஸ்டேட் லெவலான ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் டேஷ்போர்டை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா போர்ட்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்ட் செஷன் டாக் மாடர்னைசேஷன் கொலாபரேஷன் வித் விச் கண்ட்ரி, எந்த கண்ட்ரியோட? நார்வே, ஃபின்லாந்து, ஸ்வீடன், ஜெர்மனி அண்ட் நெதர்லாந்து. மகாராஷ்டிரா போர்ட்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ்ட் செஷன் டாக் மாடர்னைசேஷன் கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு அதர் கண்ட்ரிஸோட. ஓகேங்களா, அந்த கண்ட்ரியோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா ஃபின்லாண்டோட சேர்ந்து தான் வந்து மகாராஷ்டிரா போர்ட் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அ நியூ நேம் was given to Ahmednagar railway station in Maharashtra. அந்த நியூ நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஹைலியா நகர் அப்படின்றத வந்து அந்த நேம் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ நேம் given to எந்த ரயில்வே ஸ்டேஷன்னா அஹ்மத்நகர் ரயில்வே ஸ்டேஷன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பீகார் சைன்ட் அன் MOU வித் விச் அத்தாரிட்டி டு ஸ்டார்ட் வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் இன் பாட்னா. பாட்னால வந்து வாட்டர் சர்வீஸ் மெட்ரோ சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, பீகாரோட எந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க, எந்த அத்தாரிட்டி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா IWAI, அதாவது இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க பீகாரோட ஒரு வாட்டர் மெட்ரோ சர்வீஸ் வந்து பாட்னால லான்ச் பண்றதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா PM Modi launched which Bihar government scheme for women employment. ஓகேங்களா, உமன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பீகார் கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி மகிழா ராஜ்கர் யோஜனா அப்படின்றபடியே ஒரு ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. யார் லான்ச் பண்ணாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது பீகார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஸ்கீம் லான்ச்டு பை த தமிழ்நாடு CM MK ஸ்டாலின் ப்ரொவைட்ஸ் 2,000 மந்த்லி எய்ட் டு ஆர்பன்ஸ் அண்ட் சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதனுடைய ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அன்பு கரங்கள் அப்படின்றது தான் அந்த ஸ்கீமோட நேம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வி ஹப் உமன்ஸ் வெர்ஷன் ஆஃப் த ரேம்ப் ஸ்கீம் இஸ் சப்போர்ட்டட் பை விச் பேங்க். எந்த பேங்க் வந்து இந்த ரேம்ப் ஸ்கீமுக்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறது ஃபுல் அண்ட் ஃபுல்லா வி ஹப் உமன்ஸ் வெர்ஷன் ஆஃப் த ரேம்ப் ஸ்கீம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பேங்கோட நேம் என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு பேங்க் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ஸ்கீமுக்கான சப்போர்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானா தீன் தயாள் லடோ லக்ஷ்மி யோஜனா ப்ரொவைட்ஸ் ஹவு மச் மந்த்லி எய்ட் டு உமன். இந்த ஸ்கீம் மூலமா ஹரியானால ஓகேங்களா, ஸோ உமன்ஸ்க்கு வந்து எவ்வளவு மந்த்லி எய்ட் ஃபினான்ஷியல் எய்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி 2,100. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா
India was elected to which organization? Asians Committee for 2025 to 2029 டேர்ம்க்கு வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஆர்கனைசேஷன் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இன்டர்போல், INTERPOL அவங்க தான் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் 2025 to 2029 டேர்ம்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 20th குளோபல் சஸ்டைனபிலிட்டி சமிட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை விச் ஆர்கனைசேஷன்? எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த 20வது குளோபல் சஸ்டைனபிள் சமிட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா CIIITC சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, எத்தனாவது எடிஷனா? 20th எடிஷன் ஆக குளோபல் சஸ்டைனபிலிட்டி சமிட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா செமிகான் இந்தியா 2025 வாஸ் இனாகிரேட்டட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. எந்த சிட்டில வந்து இனாகிரேட் பண்ணாங்க? மும்பை, டெல்லி, நியூ டெல்லி, பெங்களூரா, ஹைதராபாத்தா, பூனேவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நியூ டெல்லியில தான் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, செமிகான் இந்தியா 2025. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் கன்க்ளூடட் 5th எடிஷன் ஆஃப் விச் ஈவெண்ட் இன் கொச்சி? கொச்சியில் வந்து எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா 5th எடிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா லோக் சம்வர்தான் பாவ் அப்படின்னக்கூடிய ஒரு ஈவெண்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் எங்க? கொச்சி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் ஆஃப் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ், ANTF சொல்லுவாங்க, வாஸ் இனாகிரேட்டட் பை ஹூம்? யாரால வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமித்ஷா அவர் தான் வந்து இனாகிரேட் பண்ணது. எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா செகண்ட் எடிஷன். ஓகேங்களா, செகண்ட் எடிஷன் அண்ட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் ஆஃப் ஆன்டி நார்கோட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த செகண்ட் எடிஷன் ஆஃப் பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் சமிட் 2025 எங்க கண்டக்ட் பண்ணாங்க? செகண்ட் எடிஷன். எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா செகண்ட் எடிஷன் பிம்ஸ்டெக் யங் லீடர்ஸ் சமிட் எப்ப எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கவுஹாத்தில வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எத்தனாவது எடிஷன்? செகண்ட் எடிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா CSIR NISC PR participated visually in Science Summit 2025 held at which event? எந்த ஈவெண்ட்ல வந்து இது கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா UN ஜெனரல் அசம்பிளி UNGA தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த ஈவெண்ட்ல தான் வந்து இந்த CSIR NISC PR பார்ட்டிசிபேட்டர் வந்து பண்ணாங்க. எதுனா விர்ச்சுவலியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த சயின்ஸ் சமிட். ஓகேங்களா, 2025க்கான சயின்ஸ் சமிட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 28th நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் e-governance held? 28க்கான நேஷனல் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா, எதுன்னு பார்த்தீங்கன்னா e-governance. ஓகேங்களா, எங்க கண்டக்ட் பண்ணாங்க? விசாகப்பட்டினம், சண்டிகர்ச்சா, பாட்னா, ராய்புரா இல்ல லக்னோவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா விசாகப்பட்டினத்துல தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. எத்தனாவது எடிஷன்? 28th எடிஷன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் e-governance. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியா இண்டக்ஷன் ஃபர்னசஸ் அசோசியேஷன் ஸ்டீலக்ஸ் 2025 வாஸ் இனாகிரேட்டட் இன் விச் சிட்டி? அந்த சிட்டில வந்து இந்த ஆல் இண்டியா இண்டக்ஷன் ஃபர்னஸ் அசோசியேஷன் ஸ்டீலக்ஸ் 2025 எங்க இனாகிரேட் பண்ணாங்க? சென்னை, மும்பை, கொல்கட்டாவா, அகமதாபாத்தா, குருகிராமா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மும்பைல தான் வந்து இதுக்கான இனாகிரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிலீஸ் த 10th எடிஷன்? யார் வந்து ரிலீஸ் பண்றது இந்த 10th எடிஷன் ஆஃப் NIRF, அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா தர்மேந்திர பிரதான். எத்தனாவது எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 10th எடிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் பொசிஷன் டிட் இந்தியா செக்யூர்ட் இன் த 2025 குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்? குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன? எத்தனாவது பொசிஷன்? 40, 38, 39, 35, 37? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 38th தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, எத்தனாவதுனா குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல 38th பொசிஷன் வந்து இந்தியா இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு த EPIC ஏர் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸ் 2025 ஏர் பொல்யூஷன் ரெடியூசஸ் இந்தியா ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி பை எத்தனை இயர் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 3.5 இயர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்ற மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த லைஃப் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஏர் பொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 3.5 இயர்ஸ் வந்து கம்மி பண்ணுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் குளோபல் ரிவர் பேசின்ஸ் வேர் ரிப்போர்ட்டட் அண்டர் நார்மல் கண்டிஷனா இருக்கு இன் 2025 பை WMO-வால? ஓகேங்களா, எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 33.30% ஆஃப் குளோபல் ரிவர் பேசின்ஸ் வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் இருக்கு 2024 பை WMO-வால ரிப்போர்ட் பண்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா by how much could AI increase global trade by 2040? 2040க்குள்ள எவ்வளவு வந்து AI இன்க்ரீஸ் வந்து குளோபல் ட்ரேட் பண்ணிருக்கோம் as per WTO வேர்ல்ட் ட்ரேட் ரிப்போர்ட் படி? ஓகேங்களா,
ஓகேங்களா. எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி 40% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஏஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. இதெல்லாம் குளோபல் ட்ரேட்ல 2040க்குள்ள. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which Indian state has the highest number of millionaire households according to Mercedes-Benz Hurun India's Wealth Report 2025? எந்த இந்தியன் ஸ்டேட்ல வந்து அதிகமான மில்லியனர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் வந்து இருக்காங்க அக்கார்டிங் டு எதன்படி எந்த ரிப்போர்ட் படினா மெர்சிடஸ் பென்ஸ் ஹுருன் இந்தியா வெல்த் ரிப்போர்ட் படி. ஓகேங்களா. கர்நாடகா, மகாராஷ்டிராவா, தமிழ்நாடுவா, குஜராத்தா, டெல்லி, அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகேங்களா. அவங்கதான் அங்கதான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மில்லியனர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி அக்கார்டிங் டு இந்த ரிப்போர்ட் படி. ஓகேங்களா. மெர்சிடஸ் பென்ஸ் ஹுருன் ரிப்போர்ட் படி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the CMD of Rail Vikas Nigam Limited RVNL effective in September 1, 2025? யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சுக்மல் சந்த் ஜெயின் அப்படி அவரு தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்விஎன்எல்லோட சிஎம்டியா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as the 29th comptroller CGA? ஓகேங்களா. Comptroller General of Accounts in the Department of Expenditure. யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா டிசிஏ கல்யாணி அவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது பார்த்தீங்கன்னா 29th. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was approved as a CMD of NHPC Limited by ACC in 2025? யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிஎம்டியா NHPC Limited பார்த்தோம் அப்படின்னா பூபேந்திர குப்தா அப்படின்றவர் தான் வந்து NHPCயோட சிஎம்டியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who is the 32nd Prime Minister of Thailand elected in 2025? அதாவது எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா 32nd Prime Minister. யார் எந்த நாட்டுனா தாய்லாந்துக்கு. ஓகேங்களா. அவருடைய நேம் என்னன்றதை பார்த்தோம் அப்படின்னா அனுட்டின் சான் விரக்குல் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாந்து. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian fitness icon was appointed as the ambassador of BJYM's Namo Your Run campaignக்கு வந்து ஒரு அம்பாசிடரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்தியனோட ஃபிட்னஸ் ஐக்கானா. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மிலிந்த் சோமன் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was appointed as a chairperson of NSE National Stock Exchange? ஓகேங்களா. ஸோ கவர்னிங் போர்ட் பை செபி யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நேம் பார்த்தீங்கன்னா சீனிவாஸ் இன்ஜிடி. அவர் தான் வந்து சேர்பர்சன் ஆஃப் என்எஸ்சிக்கு வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னா செபி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who secured second consecutive term as Norway's Prime Minister in 2025? ரெண்டாவது முறையா நார்வேயோட பிரைம் மினிஸ்டரா வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்னா அடுத்தடுத்து. ஓகேங்களா. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோனஸ் கெஹர் ஸ்டோர் அப்படின்றவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கிறது பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா. ரெண்டாவது முறையா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was sworn as the 15th Prime Minister Vice President of India in 2025? 15வது வைஸ் பிரசிடென்டா வந்து பதவியேற்றது யாரு, அவருடைய நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா. அதாவது ராதாகிருஷ்ணன் அவர் தான். ஓகேங்களா. அதாவது சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர் தான் வந்து 15th வைஸ் பிரசிடென்டா வந்து பதவியேற்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was recommended by FSIB for the MD position at SBI in 2025? யாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க FSIB பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் ரஞ்சன் அவர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த MD position at SBI. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who was reappointed as the under Secretary General and Executive Director of UN Women 2025? UN Womenக்கான 2025 ரீஅப்பாயின்மெண்ட் அதாவது மறுபடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சிமாசாமி பஹாஸ் அப்படின்னக்கூடிய அவங்க தான் வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராகவும் பிளஸ் வந்து செக்ரட்டரி ஜெனரலாகவும் ரெண்டுமே வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அமிதா சௌத்ரி வாஸ் அப்பாயிண்டட் as a chair of which UN board in 2025? எந்த போர்டுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அமிதா சௌத்ரி அப்படின்றவங்கள பார்த்தோம் அப்படின்னா UNEP ஃபினான்ஷியல் இனிஷியேட்டிவ் PSI அதுக்கு தான் வந்து இவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார் த சேர்பர்சன் UN போர்டுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா who was elected as a 37th president of BCCI-க்கு ஓகேங்களா at its 94th AGM in 2025? ஓகேங்களா. அவருடைய நேம் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம்னா மிதுன் மனாஸ் அப்படின்றவரை தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க 37th president of BCCI. ஓகேங்களா. BCCI-யோட 37th president. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian NGO won Raman Magsaysay Award
2025 becoming first Indian NGO to receive first ரிசீவ் பண்ணக்கூடிய என்ஜிஓ இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்றது. ஓகேங்களா. ஸோ யார் வந்து ரிசீவ் பண்றாங்க இந்தியன் என்ஜிஓ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு இந்தியோட என்ஜிஓ தான் வந்து இந்த ரான்சன் மேக்ஸிசே அவார்டு வந்து வின் பண்றது. ஓகேங்களா, கொடுத்துருக்குறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian filmmaker won the best director at the 82nd Venice International Film Festival? 82nd நடந்த வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து யார் இந்தியன் ஃபில்ம் மேக்கர் வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் வாங்குறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுபா ராய் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க பெஸ்ட் டைரக்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வேர் வாஸ் த 18th இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியட் ஹெல்ட்? 18வது இன்டர்நேஷனல் ஹெல்த் சயின்ஸ் ஒலிம்பியட் வந்து எங்க கண்டக்ட் பண்ணாங்க? பீஜிங், டோக்கியோ, சைனா, சியோல் இல்ல சிங்கப்பூரா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சைனால தான் வந்து ஜினிங் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which city topped the Swachh Vayu Survekshan 2025 clean air survey in India? ஓகேங்களா. எந்த சிட்டி வந்து டாப் பிளேஸ்ல இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இண்டோர் தான் வந்து டாப் பிளேஸ்ல இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ்ல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வைஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இண்டோர்ல வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் மன்மோகன் சிங் போஸ்டுமஸ்லி அவார்டட் விச் எக்கனாமிக்ஸ் அவார்டு வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா PV நரசிம்ம ராவ் மெமோரியல் அவார்டு தான் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய மறைவுக்கு பின்னாடி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரிசீவ்டு த தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2023? யாருக்கு வந்து தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மோகன்லாலுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. மோகன்லால் விஸ்வநாதன் நாயர் அப்படின்ற அவருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தாதா சாஹிப் பால்கே அவார்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state won the best state award under மேரா ரேஷம் மேரா ஹபிமன் அப்படின்னு கூடிய ப்ரோக்ராம் கீழே வரக்கூடிய பெஸ்ட் ஸ்டேட் அவார்டா வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க? குஜராத், ஆந்திர பிரதேஷா, தமிழ்நாடுவா, மகாராஷ்டிராவா, கேரளாவா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which UK Prime Minister received the Living Bridge Award from India's Business Group in 2025? எந்த UK Prime Minister வந்து இந்த அவார்டு வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கேர் ஸ்டார்மர் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க யூகேவோட பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. ஸோ லிவிங் பிரிட்ஜ் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க ஃப்ரம் இந்தியா பிசினஸ் குரூப் இன் 2025 வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Agnikul Cosmos launched the India's first large format 3D printing facility for what purpose? எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட்ஸா, சேட்டலைட்ஸா, ஏர்கிராஃப்ட்ஸா, மிசைல்ஸா, ட்ரோன்ஸான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட்ஸ்க்கு வந்து இது பண்றதுக்கு தான் வந்து இந்த அக்னிகுல் காஸ்மாஸ்ன்றதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஃபார்மேட் 3D printing facility. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் மேட்ரி இஸ் a joint military exercise between India and which country? இந்தியாவுக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் சேர்ந்து நடந்த ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ் நேம் வந்து மேட்ரி. ஸோ அந்த என்ன கண்ட்ரிக்கு இடையே வந்து இந்தியாவுக்கும் இந்த மேட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்னா மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா தாய்லாந்து. இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கு நடந்த மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம், ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் தான் வந்து மேட்ரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Where was the 21st edition of India USA Youth Abhyas Military Exercise held? எங்க கண்டக்ட் பண்ணாங்க? எத்தனாவது எடிஷன்னா 21st எடிஷன் இந்தியாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் நடந்த யூத் அபியாஸ் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேங்களா. எங்க கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட் வெயின்ரைட் யூஎஸ்ஏல வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in which countries was the 9th edition of ஜப்பாத் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் held? எங்க கண்டக்ட் பண்ணாங்க ஜப்பாத் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ்? எந்த எடிஷன் யார் யாருக்கு, அதாவது ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே நடந்த ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடந்த ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் தான் வந்து ஜப்பாத். ஓகேங்களா. ஸோ அதனுடைய ரஷ்யாவுக்கும் பெலாரஸ்க்கும் நடந்த மிலிட்டரி எக்ஸசைஸ் எத்தனாவது எடிஷன்னா 9th எடிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the focus of இந்தியனோட இந்தியன் ஆர்மி எக்ஸசைஸ் ஜல்சக்தியோட இந்தியன் ஆர்மி எக்ஸசைஸ்க்கான ஒரு மெயின் ஃபோக்கஸ், மெயின் எய்ம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரிவர் கிராசிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா INS Nistar which participated in the exercise Pacific Reach 2025 belonging to which Indian Air Force? எந்த இந்திய ஏர்ஃபோர்ஸோட சேர்ந்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவியோட சேர்ந்தது தான் வந்து இந்த INS Nistar. ஓகேங்களா. இந்தியாவோட எக்ஸசைஸ் பசிபிக் ரீச் 2025 வந்து பார்ட்டிசிபேட் ஆன ஒரு ஷிப். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேவி லான்ச் விச் அம்யூனிஷன் கம் மிசைல் பார்ஜ் இன் 2025. இந்தியன் நேவி வந்து லான்ச் பண்ண விச் எந்த அம்யூனிஷன் கம் மிசைல் பார்த்தோம் அப்படின்னா மிசைலோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ACTCM-25 அப்படின்னு கூடிய அந்த மிசைல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா how many anti-submarine warfare shallow water crafts are being built by GRSC for Indian Navy கோசரம் பில்ட் பண்ணது. ஓகேங்களா. எத்தனை ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 8 இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீம் ஃபார் விச் ஸ்போர்ட் வாஸ் அனௌன்ஸ்டு ஃபார் பிக்கிள் பால் வேர்ல்டு கப் 2025. ஓகேங்களா. எந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டீம் வந்து ஒரு ஸ்போர்ட் வந்து இது பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எதுக்குன்னா பிக்கிள் பால் வேர்ல்டு கப் 2025. ஓகேங்களா. அது என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிக்கிள் பால் அப்படின்னக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 145th ஓகேங்களா யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் ஓப்பன் சாம்பியன்ஷிப் வந்து வேற ஹெல்டிங் விச் சிட்டி எந்த சிட்டில வந்து கண்டக்ட் ஆயிருக்கு நியூயார்க்கா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிகாகோ மியாமி இல்ல சான் பிரான்சிஸ்கோவா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா நியூயார்க் சிட்டியில தான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 145. ஓகேங்களா. யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் மினிஸ்ட்ரி லான்ச் த யூனிஃபைட் ரெரா போர்ட்டல் இன் 2025. எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த RERA ரெரா போர்ட்டல்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த யூனிஃபைட் RERA ரெரா போர்ட்டல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கபாஸ் கிசன் ஆப் இந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணது எந்த மினிஸ்ட்ரி வந்து இந்த கபாஸ் கிசன் அப்படின்னக்கூடிய ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரா டெக்ஸ்டைலா காமர்ஸா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸா மினிஸ்ட்ரி ஆஃப் MSME. அதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது இந்த கபாஸ் கிசான் அப்படின்னக்கூடிய ஒரு ஆப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who is the first Indian high jumper to qualify for World Athletics Championship ஃபைனல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹை ஜம்பர் யாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா குவாலிஃபை ஆயிருக்கிறது சரி சர்வேஜ் குஷேரி அப்படின்றவங்க தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்கிறது ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹை ஜம்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அருந்ததி ராய் ஆத்தர்ட் விச் மேமர் ரிலீஸ்ட் இன் 2025. அவங்க எழுதுனா அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மதர் மேரி கம்ஸ் டு மீ அப்படின்னு கூடிய ஒரு புக்கு தான் வந்து அருந்ததி ராய் எழுதுந்து. ஓகேங்களா ரிலீஸ் ஆனது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who wrote the biography MS சுவாமிநாதன் the man who fed India அப்படின்னு கூடிய அந்த பயோகிராஃபியை எழுதுனது யாரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரியம்பதா ஜெயக்குமார் அவங்க தான் வந்து இந்த MS சுவாமிநாதன் the man who fed India அப்படின்னு கூடிய அந்த பயோகிராஃபியை வந்து எழுதுனது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யுனெஸ்கோ இந்தியா இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே எப்போ நம்ம அப்சர்வ் பண்றோம் யுனெஸ்கோவோட இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா செப்டம்பர் 8 தான் வந்து இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் எப்போ அப்சர்வ் பண்றோம் அந்த டே வந்து நம்ம எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்றத பார்த்தோம்னா செப்டம்பர் 21 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸா வந்து நம்ம அப்சர்வ் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டூரிசம் டே இஸ் குளோபலி அப்சர்வ் ஆன் விச் டேட் எந்த டேட்ல வந்து குளோபல் டூரிசம் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம்னா செப்டம்பர் 27 வந்து வேர்ல்டு டூரிசம் டேவா வந்து நம்ம அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா. இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the UPI இன்டகிரேஷன் ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு பை எந்த யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த இன்டகிரேஷன் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணது. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹரியானாஸ் தீன் தயாள் லடோ லக்ஷ்மி யோஜனா ப்ரொவைட்ஸ் ஹவு மச் மந்த்லி எய்ட் டு உமனுக்கு வந்து எவ்வளவு மந்த்லி எய்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அருந்ததி ராய் ஆத்தர் விச் மேமர் ரிலீஸ்ட் இன் 2025 அதனோட புக்கோட நேம் என்ன அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. இந்த 3 குயிஸ் கொஸ்டினுக்கு வந்து மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ தட் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங் வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு லாஸ்ட் 6 to 4 மந்த்ஸ்க்கு வந்து ஃபுல்லாவே நீங்க தரவுப்படுத்தினாவே உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆயிடும். ஓகேங்களா. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதிலே கவர் ஆயிடும். மோஸ்ட்லி ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர்ல மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா. வீடியோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதர் மந்த்தான வீடியோவும் கொடுக்குறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.